உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்குது, அங்கே மதி நிர்ணயிக்குது. ஏன்னா மதின்றது அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலேருந்து உருவானது தான். ஒரு தாய் தான் விதி, குழந்தை தான் மதி. அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட விடுவான். குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுருவான். விதியினுடைய நிலையை தான். விதியை உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் ஜெயிச்சுவோம் ஒருத்தன் கூட இன்னும் வரல. அது அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாருமே விதியை ஜெயிச்சவனே கிடையாது. விதின்னா என்ன? வீணா காற்று, தீனா நெருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது. இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும். இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா, உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்லை உன்னுடைய செயல் பாவ செயலா, இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்துக்குது. இதில் நீ எதை நிறைய செய்த, புண்ணியத்தை நிறைய செய்த, இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ நன்மையே செய்யணும். இந்த நன்மையை என்ன பண்ணுது? இந்த மதி செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிறவியில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து பிறக்க வைக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற, நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற, பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற, இது எல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது. ஏன்னா மதின்றது பிறந்த பிறகு தான், விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? நீ பிறந்த பிறகு தானே உன் மதியை வேலை செய்ய விட முடியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் மதியை வேலை செய்யாது, அங்கே விதி தான் வேலை செய்யும். அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுட்டோம் குழந்தைய. அந்த விதியாகப்பட்டது பிறந்து அப்போ ஒரு 5 வருஷத்தை வச்சிருப்போம், அப்புறம் கொண்டுட்டோம். அந்த விதியாகப்பட்டது 100 வயசு வரைக்கும் கூட வச்சிருப்போம். அந்த இடைப்பட்ட காலத்துல விளையாடுறது தான் மதி. வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா? இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, பெரிய அறிவாளி நீங்க, எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு. ஆனா உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்க போச்சு? உங்களுக்கு செய்ய முடியுமா? அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு? உங்களை மூலையில உட்கார வச்சிருச்சு, மதி அங்க ஒடுங்கி போச்சு. அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான். இது விதி எப்படி முடிவு பண்ணுது? நீ செய்யற நன்மை, நீ செய்யற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கின்னு போகுது.